ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இப்போ கேலண்டரில் வந்து ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதோட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 இது வந்து என்ன டேல ஃபாலோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இயரை வந்து அடிஷனை ரெப்ரசென்ட் பண்ணணும். அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1950 1000 ஃபார்மேட்டில் எழுதணும். த ஹையஸ்ட் 1000 விச் இஸ் டிவைடட் பை 400. இதில் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600, ரிமைனிங் வந்து 315 இருக்கும். இதில் வந்து 350 ஹண்ட்ரட்ஸ் எழுதணும். 300 + 49. இங்கே ஏன் 49 எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 வரைக்கும் தான் டிசம்பர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1950 இயரில் வந்து 1st Jan to 26 Jan வரைக்கும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்படி அடிஷன் ஃபார்மேட்டை ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட ஆட் டேஸ் ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து 400 டிவைட் ஆகிறங்காட்டி இதில் வந்து 0 ஆட் டேஸ் இருக்கும். செகண்ட் 300க்கு வந்து நம்மளுக்கு வந்து 1 ஆட் டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டென்ஸ்ல வந்து எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணணும். 49 இயர்ஸ் 49 இயர்ஸ்ல வந்து எவ்வளோ லீப் இயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 12 லீப் இயர்ஸ் இருக்கு. 12 லீப் இயர்ஸ் அப்போ எவ்வளோ ஆர்டினரி இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். 37 ஆர்டினரி இயர்ஸ். ஒவ்வொரு ஆர்டினரி இயர்ஸ்க்கும் வந்து ஒரு ஆட் டேஸ் இருக்கும். அப்போ 37 ஆர்டினரி இயர்ஸ்க்கு வந்து 37 ஆட் டேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1st Jan to 26 Jan 26 டேஸ் இருக்கு. அது 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 ரிமைண்டர் வரும். அப்போ வந்து 5 ஆட் டேஸ். இப்படி ஆட் டேஸ் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதோட டோட்டல் ஃபைண்ட் பண்ணணும். இதோட டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 67. நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். 67 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர்ற ரிமைண்டர் வந்து 4. இந்த 4 வந்து எப்படி டேஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா Thursday. அப்போ 26 January 1950 வந்து Thursdayல ஃபாலோ ஆகுது.